வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உன் கண்ணீரை நான் துடைப்பேன். அல்லேலூயா. கண்ணீரை எப்படி துடைக்கிறாரா? முற்றிலும் துடைக்கிறார். உன் நிந்தையை நான் பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவேன். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம், இந்த ஏசாயா புஸ்தகம் ஒரு முழுமையான வேத புஸ்தகத்தை போன்றது. ஆமென். இந்த புஸ்தகம் காஸ்பல் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த புஸ்தகம் நற்செய்தியின் புஸ்தகம். நல்ல செய்திகள், ஆண்டவருடைய முதலாம் வருகை, ஆண்டவருடைய இரண்டாம் வருகை, பகிரங்க வருகை, எல்லாவற்றையும் இந்த புஸ்தகத்துல நம்ம வாசிக்க முடியும். ஏசாயா. ஆக ஆண்டவர் ஏசாயாட்ட ஒரு வார்த்தையை சொல்றார். என்னன்னா, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கியவர். ஆண்டவர் மரணத்தை ஜெயமா விழுங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விசுவாசிகளாகிய நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வல்லமை மிக்கவர். அவருக்கு பிறப்பும் கிடையாது, அவருக்கு இறப்பும் கிடையாது. அவர் ஆதியும் அவர் அந்தமுமாய், அவர் அல்பாவும் அவர் ஒமேகாவுமாய், அவரே துவக்கமும் அவரே முடிவுமாய் இருக்கிறபடியினால் அவருக்கு பிறப்பு இறப்பு எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. அவர் அனாதியாய், அனாதி தேவன், என்றென்றும் அனாதி தேவன். அதனாலதான் அவர் சொல்றார், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், நித்திய கிருபையோடு உனக்கு நான் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய தேவன். அவர் இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாலே அவர் இந்த உலகத்துல இருக்கிறார். ஆனால் மனுக்குலம் தவறு செய்த போது, அந்த ஏவாள் தவறு செய்த போது, ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் மூலமாக இந்த உலகத்திலே மரணத்தை வெற்றி பெற்றார். அல்லேலூயா. மரணத்திற்கே மரணத்தை கொடுத்தவர் நம்முடைய தெய்வம். ஆமென். அல்லேலூயா. மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனை முதலாவது புரிந்து கொள்ளணும். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரு பெரிய தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு நிறைய நேரத்துல அறிவு இருக்கும். இந்த அறிவு எதை சார்ந்ததா இருக்கும் அப்படின்னா, நம்ம படிக்கிற புஸ்தகங்கள், நம்ம வாழ்கின்ற சூழ்நிலை, இவைகளை பொறுத்துத்தான் நம்மளுடைய அறிவு அமையும். நம்ம நிறைய எந்த விதமான புஸ்தகம் படிக்கிறோமோ, எந்த விதமான சூழ்நிலைகளிலே நாம் வளர்கிறோமோ, அவர்களுக்கு அதுக்கு தகுந்த அறிவு இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அறிவு, ஞானம் என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. கொலோசையர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க. அப்ப அவருக்குள்ளாக அறிவு, ஞானம் என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்குன்னா, அவர் ஞானத்தில் சிறந்தவர். நம்முடைய அறிவை கொண்டு ஆண்டவருடைய ஆற்றலை அளந்து விட முடியாது. நம்முடைய சொற்பமான இந்த சின்ன அறிவை கொண்டு, மூளையை கொண்டு ஆண்டவருடைய ஆற்றலை அளவிட முடியாது. அல்லேலூயா. ஒரு விஷயம் பழைய ஏற்பாட்டுல ஒரு ராஜா சொல்லுகிறார், அழுகிறார், புலம்புகிறார். என்ன தெரியுமா? பஞ்சம் வந்து விட்டது, தேசத்துல கொடிய பஞ்சம் இருக்கிறது. ராஜா அலங்கத்துல நடந்து போறார். எதிர்த்தாப்புல ஒரு அம்மா வர்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும். ராஜா சொல்றாரு, ஆண்டவர் உன்னை ரட்சிக்காம இருக்கும்போது, கர்த்தர் உன்னை ரட்சிக்காமல் இருக்கும்போது, நான் உன்னை எதிலிருந்து ரட்சிக்க முடியும்? என் களஞ்சியங்களில் இருந்தாவா உன்னை ரட்சிக்க முடியும் சொல்லி நாட்டை ஆளுகின்ற இஸ்ரவேலின் அரசன் அந்த அம்மாட்ட சொல்றார்.
அந்த அம்மா சொல்றாங்க, பசியின் கொடுமையினால் நேற்று என் பிள்ளையை நாங்கள் ஆக்கி சாப்பிட்டோம், இன்றைக்கு இவளுடைய பிள்ளையை ஆக்கித்தர அவள் மறுதலிக்கிறாள் என்று சொல்லும்போது, மறுக்கிறாள் என்று சொல்லும்போது, அந்த ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழிக்கிறதை பார்க்கிறோம். அவன் வஸ்திரத்தை கிழிக்கும் போது உள்ளே ரெட்டுடுத்தி இருக்கிறான். அந்த நாட்களிலே ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்றால் ஜனங்கள் ரெட்டுடுத்தி ஆண்டவரோடு ஒன்றாய் இணைந்திருப்பார்கள். அப்போ அவன் அந்த வஸ்திரத்தை கிழிக்கும் போது அந்த ராஜா ரெட்டுடுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், ராஜாக்களால் செய்ய முடியாத காரியங்களும் உண்டு. அல்லேலூயா. கடந்த முறை தமிழக முதல்வர் நம்ம CM ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க, எனக்கு தூக்கமே இல்லை, அநேக நாட்களாக நான் தூங்காமல் இருக்கிறேன், காலையில ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ என்று நான் ஒவ்வொரு நாளும் அதை குறித்து நான் அதை யோசித்துக் கொண்டே இருக்கிறேன், என்ன நிகழப்போகுது. அப்படின்னா ஒரு ராஜா விழிப்பா இருக்கிறார், ஆனால் காரியங்களை செயல்படுத்துவது தேவன். அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், இங்க பஞ்சம், கொடிய பஞ்சம். ஒரு கழுதையின் தலை 80 காசு, 80 வெள்ளி காசு. ஒரு கொஞ்சோண்டு பயறு, புறாக்களுக்கு போடுகிற பயறு, காற்படி பயறு 5 வெள்ளி காசு. விலைவாசி ஏற்றம், மழை இல்ல, பசி, ஜனங்கள் அழுகுறாங்க, கூக்குரலிடுறாங்க, பெத்த பிள்ளைகளை ஆக்கி சாப்பிடுறாங்க. ராஜா என்ன செய்வான்? தீர்க்கதரிசி இடத்துல ஆள் அனுப்புறான். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாளைக்கு இந்த நேரம் ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 வார்கோதுமை, 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். இதை கேட்டா ராஜாவுடைய மனுஷன் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றான், வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா என்று கேட்டான். நான் சொல்லுவேன், நம்மளுடைய அறிவுல ஆண்டவருடைய ஆற்றலை அளவிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், ஆண்டவரால எதையும் செய்ய முடியும். ஆண்டவர் அவருடைய மக்களுக்காக அவருடைய குமாரனையே கொடுத்தவர், எல்லாவற்றையும் அவரால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தர் சொன்னபடியே நாளைக்கு நடக்கும், நீ அதை கண்ணால பாப்ப, ஆனால் நீ அதிலே சாப்பிட மாட்ட. ஏனா அவிசுவாசம். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களுக்கு நாங்கள் ஜீவ வாசனையாகவும், இதை கேட்காமல் கெட்டு போகிறவர்களுக்கு எங்களை மரண வாசனையாகவும் கர்த்தர் விளங்க செய்கிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நாளைக்கு நடக்கும். என்ன நடந்துச்சு தெரியுமா? எந்த மன்னர், எந்த பெனாதாத் வந்து அந்த மக்களை, இஸ்ரவேலை, சமாரியாவை முற்றுகை போட்டானோ அந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து கூடி இருந்தாங்க, எதிரிகள். 4 குஷ்டரோகியர் ராத்திரி யோசித்தான். என்ன யோசித்தானா? இங்க இருந்தாலும் நமக்கு சாவுதான், அங்க போனாலும் சாவுதான், நம்ம அங்கேயே போவோம் வான்னு. அல்லேலூயா. 4 குஷ்டரோகிகள், இங்க இருந்தாலும் நமக்கு மரணம், அங்கே போனாலும், ஊருக்குள்ள போனாலும் மரணம். ஏன்னா ஊருக்குள்ள போக முடியாது, குஷ்டரோகிகள் அவங்க பாளையத்துக்கு வெளியே இருக்கணும். ஆனா இவர்கள் துணிந்து போறாங்க, காரணம் அவர்களுக்கு பசி. அப்ப அந்த எதிரிகளினுடைய கூடாரத்துக்குள் போகும்போது ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார். என்ன செய்தார்? ஒரு இரைச்சலை அனுப்பினார். அல்லேலூயா. ஒரு இரைச்சலை அனுப்பின போது எதிரி நாட்டுக்காரன் என்ன நினைச்சான்? எகிப்தியர்களும் ஏதோமியர்களும் நமக்கு விரோதமாக வந்து விட்டார்கள், நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடி போவோம் என்று சொல்லி அவர்கள் உடைமைகள், அவர்களுடைய நகைகள், அவர்களுடைய பொன்னுகள், பொருட்கள், உணவு எல்லாவற்றையும் கூடாரங்களிலே விட்டுவிட்டு ஓடி போனார்கள். 4 குஷ்டரோகிகள் உள்ள போனான், கூடாரத்தை போய் பார்த்தான், எல்லாமே இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டான், முதல் நாள் சாப்பிட்டான், எல்லாம். இன்னொரு கூடாரத்துக்கு போறான், சாப்பிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு உணர்வு வருகிறது, இது கர்த்தரின் நாள், நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய நாள், நாம் போய் சொல்லுவோம் என்று சொல்லி அன்றைக்கு அந்த உணவு எப்படி கிடைச்சுச்சான்? இவர்கள் கொள்ளையிட்ட அத்தனை உணவையும் தீர்க்கதரிசி சொன்னபடியே 2 மடங்கு வார்கோதுமைய 1 சேக்கலுக்கு விற்றார்கள். அல்லேலூயா. ஆனா எந்த மனுஷன் அவிசுவாசமா இருந்தானோ அவன் அந்த இடத்துல விழுந்து செத்து போனான்னு பாக்குறோம். அருமையான தேவ மக்களே, இதுல இருந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவரால ஒரு இரைச்சலை கொடுக்க முடியும் என்றால் அத்தனை பேருக்கும் போஷிப்பை உண்டு பண்ண முடியும். எத்தனையோ காரியங்களை என்னால சொல்ல முடியும்.
எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக ரப்சாக்கே என்கிறதான ஒரு மனிதன் வந்தான். அப்ப எசேக்கியா அழுதான், ஆண்டவரே நான் செய்த நன்மைகளை நினையும் என்று சொல்லி அவன் அழுதான். ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா? ஒரே ராத்திரி ஒரு தூதன் அனுப்பினான். 185,000 பேர் கொன்று போட்டார்கள். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவனை சாதாரணமா எடை போடாதீங்க. நீங்க ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்க ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. காரணம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கிறார். தேங்க்யூ லார்ட். அது மாத்திரம் இல்ல, அவருடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? நமக்காக தன்னையே கொடுத்தார். அதனாலதான் அவர் சொல்றார், எல்லா முகங்களிலும் இருந்து வடிகிற கண்ணீரை நான் துடைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. கண்ணீர் விடுகிறதுனா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஆண்டவர் சொன்னார், உங்க கண்ணீரை நான் துடைப்பேன்னு சொன்னார். அப்ப கண்ணீர் விடுற பிள்ளைகளுடைய கண்ணீரை தான் துடைக்க முடியும். அல்லேலூயா. கண்ணீர் விடாட்டா துடைக்க முடியுமா? அப்ப நான் யோசித்தேன், கண்ணீர் ஒரு விலை மதிப்பற்றது. இட் இஸ் a most valuable thing. அல்லேலூயா. ஏன்னா அந்த கண்ணீர் அவ்வளவு விலையேற பெற்றது. ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை நான் துடைப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்ப வேதத்துல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுற காரியம் எல்லாம் பாருங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துன்பப்படுறீங்களா? துயரப்படுறீங்களா? நீங்க பாக்கியவான்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. அப்ப கண்ணீர் விடுவது அப்படின்றது கூட கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். கண்ணீர் ஒரு கற்பனை கதை ஒன்று இருக்கிறது. ஒரு நாள் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டான். வேதனைப்பட்டு அப்படியே அவர் போய் ஒரு பாறையில உட்கார்ந்தார். அந்த பாறையில உட்கார்ந்த மனிதன் தன்னை அறியாமல் அழுது கொண்டே இருந்தார். அவர் அழுக அழுக அவர் எத்தனை நாட்கள் அழுதார் என்பது தெரியாது, எத்தனை ஆண்டுகள் அழுதார் என்று தெரியல. ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவர் கண்ணை விழித்து பார்த்தபோது அவருக்கு முன்பாக ஒரு பெரிய குளம் உருவாகி இருந்தது. அவ்வளவும் இந்த மனிதனுடைய கண்ணீர். ஒரு பெரிய குளம் உண்டாகி அந்த குளத்தின் ஓரத்திலே நிறைய செடிகளும், அந்த குளத்திலே நிறைய மீன்களும், அதை சுற்றி நிறைய குருவிகளும், அந்த குளத்துக்குள்ளாக நிறைய தவளைகள், நத்தைகள், சிப்பிகள் போன்ற நிறைய காரியங்கள் இருந்துச்சு. சுற்றி அழகான மலர்கள். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மனிதன் அதிசயப்பட்டு சிரித்தானா. சிரிக்க சிரிக்க இப்போது அழுகையை மறந்து விட்டான். இப்பொழுது சிரித்துக் கொண்டே இருக்கிறான். சிரிக்க சிரிக்க தண்ணீர் வற்றிக்கொண்டே இருக்கிறது. தண்ணீர் வற்ற வற்ற செடி காய்ந்து போகிறது, மீன்கள் செத்து போகிறது, நத்தைகள் மாண்டு போகிறது, இருந்த குளம் காணாமல் போகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக நாம் கண்ணீர் விட்டு அழுவோம் என்றால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் பரிகாரியாகிய கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் யாத்ராகமம் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்கே வாசிக்கலாம். கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்காக மரணத்தை ஜெயமாக விழுங்கியவர், மரணத்துக்கே மரணத்தை கொடுத்தவர். அல்லேலூயா. நீங்க 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதியை நம்ம வாசிக்கும் போது, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவர் எதை வெளிப்படுத்தினார் தெரியுமா? அவர் மரணத்தை பரிகரித்தார். பரிகரித்து அவர் ஜீவனையும் அவர் அழியாமையையும். அல்லேலூயா. அதுதான் அவர் மரணத்தை ருசி பார்த்ததுக்கு காரணம் என்ன? அவர் மரணத்தை ருசி பார்த்ததுக்கு காரணம் அவர் ஜீவனையும் அழியாமையையும் அந்த நற்செய்தியினாலே, அந்த சுவிசேஷத்தினாலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம தேவ பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம்ல, எதை கேட்க வர்றோம் தெரியுமா? ஜீவனை கேட்க. எதை கேட்க வருகிறோம் தெரியுமா? அழியாமையை கேட்க. அது ரெண்டும் எதுல வெளிப்படுது தெரியுமா? நற்செய்தியினாலே, சுவிசேஷத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நம்மளுடைய செய்தியின் தலைப்பு கண்ணீர். கண்ணீர். நம்ம வாசிக்கிறோம் மார்க்கு 9வது அதிகாரம் 24வது வசனம்.
உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை குறித்து பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், இது ஒரு தகப்பனின் கண்ணீர். ஒரு தகப்பனின் கண்ணீர். அந்த தகப்பன் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இந்த தகப்பன் கண்ணீரோடு ஒரு ஜெபிக்கிறான். எதற்காக ஜெபிக்கிறான்? அவனுடைய மகன் சுகவீனமாய் இருக்கிறான். ஒரு அசுத்த ஆவி அவனை ஆட்கொண்டு இருக்கிறது. சில நேரம் அவன் தண்ணீரிலே விழுகிறான், சில நேரம் அவன் தீயிலே விழுகிறான். அவன் எப்போதும் நுரை தள்ளி கொண்டு அவன் விழுந்து கொண்டு இருக்கிறான். இந்த வியாதி இவனிலிருந்து நீங்க வேண்டும். இது ஒரு அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்துக் கொண்டு இருக்கிறது. இயேசுவானவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். வரும்போது இயேசுவினிடத்துல இந்த தகப்பன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் மகனை நீர் குணமாக்கும் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்லுகிறார். உடனே இந்த தகப்பன் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு வேண்டுதல் செய்தான். அல்லேலூயா. அருமையான தேவ மக்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார், எத்தனை பேர் நம்ம கண்ணீரோடு நம்ம குடும்பத்துக்காக செபிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இன்னைக்கு தகப்பனார் தினம். ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் போது, ஆபிரகாம் அவருடைய பிள்ளைகளை நீதியிலும் நியாயத்திலும் கர்த்தருக்கு பயந்து நடத்துவான், கர்த்தருடைய வழிகளிலே நடத்துவான் என்று சொல்லி ரகசியத்தை தூதர்கள் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார்கள். அவருடைய பிள்ளைகளை நீதியில நியாயத்தில கர்த்தருடைய வழிகளில நடத்துவான் என்பதை தூதர்கள் அறிந்திருந்தபடியினாலே நடக்க போகிற காரியம், சோதோம் கொமோராவை அழிக்க போகிற அந்த காரியத்தை ஆபிரகாமிடத்தில் சொன்னார்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் நீதியிலும் நியாயத்திலும் வளர்க்கிறோமா? இங்கே நற்செய்தி இருக்கிறது. ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு தகப்பனார் தினம். ஒரு தகப்பன் தன்னுடைய அவிசுவாசம் நீங்க வேண்டும் என்று அவன் கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிறான். இன்னைக்கு தகப்பன்மார்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை நீதியிலும் நியாயத்திலும் வளர்க்க நம்ம பிரயாசப்படுகிறோமா? யோபு தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் அவங்க பிள்ளைங்க விருந்து செய்வாங்க. அப்படி விருந்து செய்யும் போது, என் பிள்ளைகள் கர்த்தரை இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள், ஒருவேளை கர்த்தரை இருதயத்தில் அவங்க தூஷித்திருப்பாங்களோ பயந்து அவன் பலி செலுத்தினான். அவனுடைய பிள்ளைகளுக்காக யோபு பலி செலுத்துகிறார். ஒருவேளை இருதயத்துல தவறு பண்ணி இருக்கலாம், வெளியே தெரியாம இருக்கலாம். தகப்பன்மார் தினம். சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பின்பு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நான் சொல்லுவேன், ஒரு குடும்பத்துக்கு தலை கணவன். கணவனுக்குத்தான் முழு அதிகாரம். துணையா இருக்கிறதற்குத்தான் பெண். அப்ப இந்த கணவன் உத்தமமாய் நடக்கும் போது அவருடைய பிள்ளைகள் அவர்கள் பாக்கியவான்களாய் நீதியில நடப்பாங்க. ஆமே. நான் நிறைய குடும்பத்தை பார்த்திருக்கேன். ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் மகன் சரியில்லைன்னா அந்த குடும்பம் சிதைந்து போய்விடும். அநேக குடும்பத்துல பார்த்திருக்கேன். அங்கே கண்ணீர் இருக்கும், அங்கே பாடுகள் இருக்கும். அதை சகித்து கொண்டுதான் அநேகர் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வசனம், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார் என்ற அந்த வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு, சில வேளைகளில கணவன் இல்லாமல் வாழ்கின்ற பிள்ளைகள், நான் உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், ஏன்னா கணவன் விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது?
மனைவி விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது? பிள்ளைகள் விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது? அது ஒவ்வொன்ற ஏழைகளுக்கும் எளியோர்களுக்கும் திக்கற்றோர்களுக்கும் வாழ்வு கொடுக்கிறதுக்குத்தான் அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தினார். நாம் குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு தகப்பன்மார்கள் முதலாவது பொறுப்பெடுக்க வேண்டும். அதைதான் கர்த்தர் சொல்லி தருகிறார். ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் தலையாய் கிறிஸ்து இருக்கிறார். அதற்காக குடும்பத்திலே பெண்களை அடிக்க வேண்டும், திட்ட வேண்டும், அவலட்சணமாக நடத்த வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. அன்பினாலே குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் கட்ட வேண்டும். கிறிஸ்துவினுடைய சத்தியத்துக்கு மாத்திரம் பயந்து கட்ட வேண்டும். அதைத்தான் அவர் அங்கு சொல்லுகிறார். வாசிக்கிறோம், ஒரு ஊழியனுடைய கண்ணீரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். நடக்கிறவர்களை மாதிரிகளாக நோக்குங்கள். நீங்க என்னோட பின்பற்றி வாங்க. சபைக்கு உரிய ஒரு ஊழியன் சபையை பார்த்து சொல்லுகிறான், பிலிப்பிய சபைக்கு சொல்லுகிறான், சகோதரரே, என் உடன்பிறப்புகளே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுங்க. நாங்க உங்களுக்கு வழிகாட்டுகிற நடக்கைகளை நடக்கிறவர்களை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? ஆபிரகாம் எப்படி குடும்பத்தை பிள்ளைகளை நடத்தினார், யோபு எப்படி கர்த்தருக்கு பயந்து அவர் கர்த்தருக்கு பலி செலுத்தி அவர் பிள்ளைகளுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். இது போன்ற காட்டுகிற இந்த மக்களை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர் பிலிப்பிய சபைக்கு கர்ப்ப வேதனையோடு அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். ஒரு ஊழியனின் கண்ணீர் இங்கே காணப்படுகிறது. ஒரு தகப்பனின் கண்ணீர் எப்படி விலைமதிப்பற்றதா இருக்கிறதோ அதுபோல ஒரு ஊழியனின் கண்ணீரும் சபைக்காக அவன் விடுகிற கண்ணீர் விலைமதிப்பற்றதா இருக்கிறது. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு அநேக கிறிஸ்துவை அறியாதவர்கள் வேறு விதமாய் நடக்கிறாங்க. அவர்கள் சிலுவைக்கு பங்கு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு விசை ஏசா அவன் வேட்டையாடி வீட்டுல வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். சிவப்பு நிறமான கூழை சமைத்துக் கொண்டிருந்தான். ஏசாவுக்கு பசி தாங்க முடியல. ஏசா கேட்டான், அந்த சிவப்பான கூழிலே எனக்கு கொஞ்சம் குடு, நான் மிகவும் களைத்திருக்கிறேன் என்று சொன்னான். யாக்கோபு சொன்னான், அப்படியானால் உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்று அதை அசட்டை பண்ணினான் என்று பார்க்கிறோம். விசுவாச மக்கள் அவர்கள்தான் அவிசுவாசிகள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை அறியாத ஜனங்கள் அவிசுவாசிகள் அல்ல, அவர்கள் புற மதத்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த விசுவாசமான இருக்கிற பிள்ளைகள் அவிசுவாசியா விலகிவிடக் கூடாது. ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் 2 பிள்ளைங்க. ஆனா மூத்த பையன் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணிவிட்டான். அந்த சேஷ்டபுத்திர பாகம் இது என்னத்திற்கு என்று கேட்டான். அந்த சேஷ்டபுத்திர பாகம் இதனால் எனக்கு என்னத்துக்கு, இதை நான் சாக போறேனே, ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா நான் சாக போறேனே என்று நினைத்தான். நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போம். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். பாத்தீங்களா? ஒருவேளை சாப்பாட்டுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை தூக்கி போட்டு போனான். இந்த உலக மக்களோட தேவ பிள்ளைங்க போய் சேரும் போது அவர்கள் முடிவு என்னவா இருக்கும் பாருங்க. அங்க வாசிக்கிறோம், அவன் சீர்கெட்டவனாய் போய்விட்டான். அதுக்கப்புறம் அவன் மனம் மாறணும்னு நினைக்கிறான். அவன் அழுகிறான். ஆனா அவன் மனம் மாறுதலை காண முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது,
கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே கண்டடைங்கள். ஒரு காலகட்டம் வந்துருச்சுன்னா, ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா, நம்ம நினைச்சா கூட ஆண்டவர் கிட்ட போக முடியாது. ஆண்டவர் கிட்ட நம்ம இருக்கிறோம் சொன்னா, ஆண்டவரோடு இணைந்து இசைந்து இருக்க வேண்டும். நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மனுஷன் அவன் கண்ணீர் விட்டான், எவ்வளவோ அழுதான், ஆனா ஆசீர்வாதத்தை அவனால் பெற முடியவில்லை என்று பார்க்கிறோம். இன்னொரு மனுஷன் இருந்தான், அப்பாட்ட சொத்தெல்லாம் வாங்கிட்டு போனான். அவனுக்கு பன்றிக்கு தின்ற தவிடு கூட கிடைக்கல. அவன் மனம் திரும்பினான், அவன் புத்தி தெளிந்தான். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன் என்று சொல்லி தகப்பனிடத்துல வந்தான். அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டான். அருமையான தேவ மக்களை, இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோம்? நம்ம குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், குடும்பத்தை நடத்தணும், மனைவி பிள்ளைகளை நல்லா வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் மட்டும் நீங்க பணத்தையே சார்ந்து யோசிக்கிறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் குடும்பத்துல இருக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகளை நம்ம விட்டுறோம். அதனால குடும்பம் சிதைக்கப்படுகிறது. அதனால குடும்பம் மாத்திரமல்ல, இந்த ஏசாவை போல வாழ்க்கை மாறிவிடுகிறது. கடந்த வாரம் ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு பெண்மணி, அவள் அதிக ஆசை, என்ன ஆசை, எப்படியாவது வீட்டை கட்டணும். கடன் வாங்கிட்டா, 2.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டா. இப்ப கடன்காரன் டெய்லி வந்து கடனை கேட்கிறான். கடன் கொடுக்க முடியல. என்ன பண்றான்? கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி சென்னை பட்டணத்துல வந்து செத்து போகணும்னு சொல்லி வர்றான். கிளம்பும் போது மகன், அம்மா நானும் வருகிறேன் கூட வரான். இப்ப 2 பேரும் சேர்ந்து இங்க வந்துட்டாங்க. பல நாட்கள், ஒரு வாரம் பீச்சிலே இருந்திருக்காங்க. பகல் பூரா பீச், இரவு பூரா சென்ட்ரல்ல போய் தூங்குறது. பகல்ல பீச், இரவுல சென்ட்ரல்ல தூங்குறது. இதை போலீஸ்காரங்க பார்த்தாங்க. அந்த பிள்ளையை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அது சொல்லுது, 2.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன். கடன்காரன் டார்ச்சர் கொடுக்கிறான். நான் ஒரு டாடா ஏசி ஓட்டுகிற ஒரு பெண், நான் எப்படியாவது கடனை அடைத்து விடுவேன் என்று சொன்னேன். ஆனால் அவன் எனக்கு இன்னும் அசலே தீரவில்லை என்று சொல்லி எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கிறான். நான் தற்கொலை பண்ண வேண்டும் என்று வந்தேன். ஆனா என் மகனை பார்த்ததுனால் என்னால தற்கொலை பண்ண முடியாது. அநேக நேரத்துல என்ன நினைச்சிடறோம்னா, ஏதாவது ஒண்ண செஞ்சுட்டு செத்து போயிடலாம்னு நினைப்போம். ஆனா சாவு வராது. நீங்க சாவ விரும்பினாலும் சாவு வராதுன்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா என்னன்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த வழியில உண்மையா உத்தமமா நம்ம நடக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்துட்டு அப்புறம் நம்ம வந்து கண்ணீர் விடுறதில்லை. அப்படிதான் இந்த ஏசா கண்ணீர் விட்டான். ஆனா அவன் மனமாறுதலை காணாமல் போனான். ஆக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, சீர்பொருந்தரும். அந்த மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு அருள் செய்யும் என்று வேண்டிக் கொண்டான். ஒருவேளை இந்த கால வேளையிலே நம்முடைய ஜெபங்கள் இப்படி இருக்குமா இருந்தால், நம்முடைய ஜெபங்கள் இப்படி இருக்கும் என்றால், தேவ சமூகத்தில் வந்து நம் கண்ணீர் விட்டு நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம் கதறுவோம் என்றால், நம்முடைய தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அந்த பிசாசு பிடித்த பிள்ளைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவனுடைய அவிசுவாசத்தை தேவன் நீக்கி போட்டார். அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்தார். அந்த மனிதனுடைய குழந்தையை சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு அந்த மனிதன் கையிலே கொடுத்தார். அல்லேலூயா. அருமையான தேவ மக்களே, ஒரு மனிதனுடைய கண்ணீர் எதற்காக இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட கண்ணீரை தேவன் துடைக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையாக நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக, சுகத்துக்காக, அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களுக்காக நாம் கண்ணும் கருத்துமாக தேவ சமூகத்துல நாம் கண்ணீர் விடுவோம் என்றால் அந்த கண்ணீரை தேவன் துடைக்கிறார். ஆமென். இரண்டாவது, ஒரு பெண்ணின் கண்ணீர். முதலாவது ஒரு தகப்பனின் கண்ணீர், இரண்டாவது ஒரு பெண்ணின் கண்ணீர். வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 38வது வசனம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தின் அருகே ஒரு பெண்மணி பின்னாக வருகிறத பார்க்கிறோம். அவள் அழுது கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். அவள் பாதங்களை, அவருடைய பாதங்களை கண்ணீரால கழுவுறாள்.
கண்ணீர்னால் நனைத்து அவர் தலைமயிர்னால துடைக்கிறார். பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசுகிறத பார்க்கிறோம். செய்ய போகிற காரியம் ஒண்ணுதான். அவள் பரிமள தைலத்தை தான் கொண்டு வந்து கொடுக்க வருகிறாள். ஆனால் கொடுக்கும் முறையை பாருங்கள். அல்லேலூயா. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசேயன் தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்திருந்தார். ஆண்டவர் பரிசேயனுடைய வீட்டிலே உணவருந்த உட்கார்ந்து இருக்கும் போது அங்கே ஒரு பெண்மணி வருகிறார். ஆனால் அவள் நேராக வருவதற்கு தைரியமற்றவளாய் பின்னாக வந்து நிற்கிறாள். பின்னாக வந்து நிற்கிறது மாத்திரமல்ல, அவள் அழுது கொண்டு இருக்கிறாள். அவள் அழுது கொண்டதோடு இல்ல, அவள் அழுகையினாலே ஆண்டவருடைய பாதங்களை கழுவுகிறார். அருமையான தேவ மக்களே, இந்த பெண்ணை குறித்து என்ன போட்டிருக்கு தெரியுமா? நீங்க அதுக்கு முதல் வசனத்தை வாசிப்போம். 7:37. அப்பொழுது அந்த ஊரில் இருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து பாத்தீங்களா? அவளுடைய பெயர் என்னன்னு பார்த்தா, அவளுடைய பெயரை வேதத்துல பாவியாகிய ஸ்திரீ என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை ஷீலான்னு வைக்கலாம், ராணின்னு வைக்கலாம், அல்லட்டா மேரின்னு வைக்கலாம். ஆனா இவ பேரு என்னன்னா பாவியாகிய ஸ்திரீ. எப்படி இருக்கும் பாருங்க தேவ மக்களே. ஆண்டவர் இந்த உலகத்துல யாருக்காக வந்தார்னா பாவிகளுக்காகத்தான் வந்தார். நீங்க யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார் என்றால் பாவத்தை சுமக்கிறதற்காக வந்தார். இந்த பெண்மணி இந்த இடத்துல வந்திருக்கும் போது ஆண்டவர் அந்த பெண்மணியை பார்க்கிறார். அவள் பாதத்துல விழுந்திருக்கிறார். அவள் பாதத்தை கண்ணீரால கழுவுகிறார். அவளுடைய தலைமுடியினால் துடைக்கிறார். அதற்கப்புறம் ஓயாம காலில முத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நலக தைலத்தை ஊத்துறார். இதெல்லாம் பார்க்கும்போது பரிசேயன் பார்க்கிறார். பரிசேயன் என்ன சொல்லுகிறான்? வீட்டுக்கு கூப்பிட்டவன் அவன் சொல்லுகிறான், இவர் தீர்க்கதரிசியானால் இவள் யார் என்றும் இன்னாள் என்றும். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும். பாத்தீங்களா? எப்படி பாருங்க, தன்னை தொடுகிறவள் இன்னாள். இவ யாரு? எப்படிப்பட்டவ? யோசித்து பாருங்க. எப்படிப்பட்டவ இவன் இன்னாள் என்று அவனுக்கு தெரியும் சொல்லி தன் உள்ளத்துல நினைச்சான். நம்முடைய தேவன் பாவிகளை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. பாவிகளை மன்னிக்கிறவர். அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அந்த பரிசேயனுடைய உள்ளத்தை அறிந்திருந்தார். அந்த பரிசேயனுடைய உள்ளத்தை அறிந்தவர் சொல்றார், பரிசேயனை பார்த்து சொல்றாரு, இவளுடைய பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஏதேன்ல எந்த பெண்ணினால இந்த உலகத்துக்குள்ள பாவம் வந்ததோ அந்த பெண்ணினுடைய பாவத்தை மன்னிக்க ஆண்டவர் இந்த உலகத்துக்கு தன்னையே அர்ப்பணித்து வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இந்த பெண்மணி போய் பெற்றுக்கொண்டாள். ஒருவேளை அவ மனசுல பல பாரங்கள் இருந்திருக்கலாம், பல வேதனைகள் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த உலகம் எப்ப பார்த்தாலும் அவளை பாவியான ஸ்திரீ குற்றப்படுத்தி கொண்டே இருக்கு. அவளுடைய உள்ளம் சிதைக்கப்பட்டு இருந்திருக்கலாம், அவளுடைய உள்ளம் நொறுங்கி இருந்திருக்கலாம், அவளுடைய உள்ளம் அப்படியே வேதனையில துவண்டு போய் இருந்திருக்கலாம். ஆகவே அவள் என்ன செய்தாள்? ஆண்டவரிடத்தில் வந்தாள். தன்னை முன்பாக காட்டக்கூட முடியாதபடிக்கு பின்னால வந்தாள். அவள் வந்து கண்ணீராலே அவருடைய பாதத்தை கழுவினாள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ மக்களே, மீண்டுமாக சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே விலையேறப்பட்டது என்னன்னா நம்முடைய கண்ணீர் தான். அல்லேலூயா. இந்த கண்ணீர் நம்முடைய பாவங்களுக்காக ஒரு விசை ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய கண்ணீரை சிந்தி நம்முடைய நிலைகளை, நம்முடைய காரியங்களை நம்ம சுய பரிசோதனை செய்வோம் என்றார். ஆமென். ஒருவன் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை ஆளுச்சு. அதுதான் அங்கே வாசிக்கிறோம். லூக்கா 7வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ என்று சொன்னார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம சமாதானம் இல்லாம இருக்கிறோமா? குழப்பத்தோடு இருக்கிறோமா?
ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன், இனி நீ பாவம் செய்யாதே. ஆமென். அல்லேலூயா. எந்த பாவத்தை மன்னிக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம வாசிக்கிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ, அவன் பாக்கியவான். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்களை தேவன் எண்ணாது இருக்கிறாரோ, அவன் பாக்கியவான். யோசித்து பாருங்க, ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க. அவனுடைய கை கால்கள் அசைக்க முடியல. அவன் அப்படியே கட்டப்பட்ட மனிதனை போல இருக்கிறான். அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. உடனே சுற்றி இருந்த பரிசேயர்கள் எல்லாம் பார்த்து கேட்டாங்க, பாவத்தை மன்னிக்கிறதற்கு இவர் யார் என்று கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். சொல்லிட்டு சொன்னாரு, பாவங்களை மன்னிக்கிறதா, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறதா, எது எளிது என்று பரிசேயரிடத்தில் கேட்டார். அல்லேலூயா. சில வேளைகளில பாவங்கள், சாபங்கள், மூதாதையர்களுடைய பாவங்கள், பல பெற்றோர் மூத்த மக்களுடைய பாவங்கள் நம்ம வீட்டுல இருக்கும் என்றால், சாபங்கள் இருக்கும் என்றால், அது கூட நம்முடைய பிள்ளைகளை, நம்மளை பாதிக்கும். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபாதார வழியாக இந்த உலகத்துல வந்தார். அவர் பாவத்தை மன்னித்த போது அந்த மனிதன் எழுந்து நடந்தான். அல்லேலூயா. ஆக இந்த ஸ்திரீ அவள் ஆண்டவரிடத்துல வந்து அந்த விலையேற பெற்ற கண்ணீரை சிந்தி அந்த பாவ மன்னிப்பை அவள் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. 3வது ஒரு காரியம், இயேசு கண்ணீர் விட்டார். முதலாவது ஒரு தகப்பனின் கண்ணீர், 2வது ஒரு பெண்ணின் கண்ணீர், ஆனால் 3வது இது இயேசுவின் கண்ணீர். வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 41வது வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்தாரு, கண்ணீர் விட்டு அழுகிறார். ஆண்டவர் பாருங்க, உலக ரட்சகர் நகரத்துல அவர் வர்றாரு. அப்ப அந்த நகரத்துக்காக, அந்த தேசத்துக்காக அவர் கண்ணீர் விட்டு அழுதார். ஒரு விஷயம், TN சேஷன் உங்களுக்கு தெரியும், தேர்தல் அதிகாரியாக இருந்தவர். உண்மையாய், உத்தமமாய் அவர் அந்த பதவியில் இருந்து காரியங்களை செயல்படுத்தியவர். அவர் ஒரு நாள் உத்தரப்பிரதேசத்துல இருக்கும்போது அவருடைய மனைவியோடு அவர் கார்ல பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு பயங்கரமான ஒரு சோலை, அந்த சோலையில நிறைய குருவிகள் கூடுகளை கட்டி கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த சேஷன் அவங்க மனைவி சொன்னாங்க, நிறைய கூடு இருக்கு, குருவி கூடுக, 2 கூடை நம்ம எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சேஷன் அவருக்கு துணையா வந்த போலீஸ் அதிகாரி, அவங்க போலீஸ் அங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு, சரி நான் போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனா அங்க யாருமே இல்லை. ஆனா நிறைய குருவிகள், நிறைய கூடுகள் இருக்கு. அங்கே ஒரு சிறு பையன் மட்டும் உட்கார்ந்துருக்கான். அப்ப அந்த சிறு பையன்கிட்ட அந்த அதிகாரி பேசும்போது அவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறான். உடனே சேஷன் ஐயா என்ன பண்ணாரு, நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கி நேரம் அந்த பையன்கிட்ட போய் ஒரு 10 ரூபாய கொடுத்து 2 கூடு கொடுனாரு. உடனே அந்த பையன் அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சிரிச்சுட்டு ஒரு 50 ரூபாயை எடுத்து கொடுத்து 2 கூடை கொடுன்னு சொன்னாரு. அப்ப அந்த பையன் சொன்னான், ஐயா நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் கூடுகளை தரமாட்டேன். ஒவ்வொரு கூட்டிலும் 2 குஞ்சுங்க இருக்கு. அவங்க அம்மா பறவை வெளியே போயிருக்கு. அவங்களுக்கு எதை தேடி கொண்டு வரும். அப்படி வரும்போது குஞ்ச காணாட்னா, அந்த குருவிகளை காணாட்னா, குட்டிகளை காணாட்னா அந்த தாய் துக்கப்படும் என்று சொன்னான். சேஷன் அவர்கள் அப்படியே அதிர்ந்துட்டாங்க. ரொம்ப படித்தவர், பெரிய பதவியில இருந்தவங்க, அதிகாரத்துல இருந்தவங்க. ஆனா அந்த சிறு பையனுடைய அந்த வார்த்தையை கேட்டு பல நாட்கள் அவர் தூக்கம் இல்லாமல் அந்த பையனுடைய மெச்சூர், அந்த அறிவையும் ஞானத்தையும் கண்டு வியந்து, இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இல்லாமல் இருந்ததே என்று சொல்லி யோசித்தாராம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
உண்டாக்கி, நம்மை உருவாக்கி, நமக்கு வாழ்வு கொடுத்து, நம்மளை ஆசீர்வதித்து, நம்மளை பாதுகாத்து, நம்மை பராமரித்து அவர் வைக்கும் போது, அவர்கிட்ட பிள்ளைங்க வராம இருக்கும்போது, வெறுமையாய் காணப்போது அவர் எவ்வளவு துக்கப்படுவார். அவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுவார். அவர் அநேக முறம் சொல்லுகிறார், வானபரியந்த உயர்த்தப்பட்ட கப்பல் நகவுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். ஏன்னா உன்னிடத்தில் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை நான் தீர்விலும் சீதோனுமிலும் செய்திருந்தால் அது எப்போதோ ரெட்டொடுத்தி எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும். அப்படி தேவனிடத்துல நன்மை பெற்றவர்கள் ஒரு நாள் ஆண்டவர் முன்னால இல்லாம போகும்போது, அந்த நகரம் வெறுமையாய் காணப்பட்ட போது இயேசு சொன்னார், கண்ணீர் விட்டு அழுதார். காரணம் என்ன தெரியுமா? அந்த நகரத்தை சுற்றிலும் யார் இருந்தார்கள் என்று சொன்னார். இதை வாசிக்கலாம். அந்த நகரத்தை சுற்றி யார் இருந்தார்கள்? அடுத்த வசனம் 42 நான் வாசிக்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளினாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கே, இன்னைக்கு நீ ஜீவனோட இருக்கிறியே, இன்னைக்கு நீ உயிரோட இருக்கிறியே, இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ தேடுறியே. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார். ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆத்மா விலையேற பெற்றது. நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல சின்ன சின்ன காரியங்கள் கஷ்டம் வந்தா எனக்கு கஷ்டம், எனக்கு வேதனை என்றோம். ஆனா நம்ம உருவாக்கப்பட்டதே எதுக்குன்னா நித்திய ஜீவனுக்காக. நித்தியமாய் வாழ போகிற வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற இந்த பாடுகளுக்கே நம்ம இவ்வளவு வேதனைப்பட்டோம்னா நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறதே, அதை இழந்து போக கூடாது என்பதற்காக இயேசு கண்ணீர் விட்டார். நீ இன்றைக்காவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் சொல்லிட்டு சொல்றாரு அவர். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் இருக்கிறபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கிறாங்க. அநேக தேவ பிள்ளைங்க ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் வந்துருவார் என்ற காலத்தை அவங்க அறியாமல் இருக்கிறபடினால சத்துருக்கள் என்ன பண்றாங்க? அவர்களை சூழ்ந்து கொள்கிறார். வசனங்க அப்படியே இருக்கு. உண்மையாக இதெல்லாம் தேடி எடுக்கணும்னு நினைக்கல, ஆண்டவரே கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்து அழுது என்ன கொடுக்க வேண்டும் நீ சொல்லும். இந்த வசனத்தை நான் படிக்கும் போது எனக்கே பயம் வந்தது. எனக்கே, நீங்க யாரோட சேர்ந்து இருக்கிறீங்களோ அவங்கள மாதிரி நீங்க மாறுவீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியம் வைத்திருந்தா உங்க வாழ்க்கையில ஜெபம், பாடல், ஆண்டவருடைய வார்த்தை, கனிகள் வெளிப்படும். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்லாத வேறொரு மக்களோட அதிகமான ஃபெலோஷிப் வைத்திருந்தா அந்த கிரியைகள் தான் வெளிப்படும். அதனாலதான் இவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய சந்திக்கும் காலத்தை அறியாமல் இருக்கிறபடியினால உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்துல உன்னை நெருக்கிறாங்க. அதனாலதான் சகரியாவின் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் 2வது அதிகாரம் 7-8 வசனத்துல, சீயோன் குமாரத்தியே, உன்னை பாபிலோனிலிருந்து விடுவித்துக்கொள். பாபிலோனிய மக்கள், இந்த உலகத்துக்குரிய மக்கள், இந்த உலகத்தின் காரியத்தை சிந்திக்கிற மக்கள், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அதற்காகவே யோசிக்கிறாங்க. ஆனால் நீயோ நித்திய ஜீவனுக்கு உரியவள். அல்லேலூயா. நீயோ நித்திய வாழ்வுக்கு உரியவள். நித்திய வாழ்க்கைக்கு உரிய மணமகளாக தேவன் நம்மளை எடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், உன்னை நீ விடுவித்துக்கொள், பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. நீ பாபிலோனோடு கூட இருக்கிறன்னு நீ யார் தெரியுமா? நீ சீயோன் குமாரத்தி, நீ சீயோனுக்கு உரியவள், நீ மகிமையான பரலோகத்துக்கு உரியவள். நீ ஆண்டவரோடு கூட இருந்து ஆடி பாடி ஆண்டவரை உயர்த்த பரிசுத்தவான்களின் கூட்டத்திலே இருக்க வேண்டிய சீயோனே, நீ பாபிலோனோடு கூட இருக்கிறாயா? உன்னை நீ விடுவித்துக்கொள், பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாயிருக்கும். உன்னை தொடுகிறவன் அவர் கண்ணின் மணியை தொடுகிறான் என்றார். அல்லேலூயா. அந்த வசனம் அப்படியே இருக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7-8 வசனங்கள். பாபிலோன் குமாரத்தியின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறான். அல்லேலூயா. உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மகிமை உண்டாகும். அவர் சொல்லுகிறார், உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்.
நீ சீயோன் குமாரத்தியாக இருக்கும் போது உன்னை ஒருவரும் தொட முடியாது. அல்லேலூயா. ஒரு இடத்துல பாக்குறோம், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். எதுக்கு தெரியுமா இயேசு கண்ணீர் விட்டார்? அவர் ரொம்ப பழக்கமா இருக்கிற ஒரு வீடு, மரியாள் மார்த்தா. அந்த வீட்டுல லாசரு எனப்படுகிற ஒரு சகோதரன் இருக்கிறான். ஆனா லாசரு மரித்து போயிட்டான். மரித்து போனதை இயேசுவானவர் கேள்விப்பட்டு அவர் இருந்த இடத்துல 2 நாள் இருந்துகிட்டார். திரும்ப அவர் வர்றார். வரும்போது எல்லாரும் அழுகுறாங்க. மார்த்தாள் அழுகிறாள், மரியாள் அழுகிறாள், அவளோடு கூட சேர்ந்து சீஷர்கள் யூதர்கள் எல்லாம் அழுகிறார்கள். அப்ப ஆண்டவர் அப்படியே ஆவியிலே கலங்குகிறார். ஏன் கலங்குகிறார்? மரியாள் அழுகிறதை தாங்க முடியவில்லை, மார்த்தாள் அழுகிறதை தாங்க முடியவில்லை. எதற்காக அழுகிறார்கள்? தன்னுடைய சொந்த சகோதரன் மரித்து விட்டான் என்பதற்காக அழுகிறார்கள். அந்த ஊரெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்கள். இயேசு ஆவியிலே கலங்கி அழுதார். அவர் துயரம் அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமான தேவ மக்களே, நீங்க சாதாரண ஆண்டவரை நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஒண்ணுனா அவர் துயரப்படுகிறார். அல்லேலூயா. யார் துயரப்படுறாங்களோ இல்லையோ, உங்க தாய் படுறாங்களோ, உங்க தகப்பன் படுறாங்களோ, உங்க மனைவி படுறாங்களோ, உங்க பிள்ளைகள், எனக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்க கண்ணீர் விட்டா ஆண்டவர் துயரப்படுகிறார். இந்த வசனத்தை வாசிப்போம். 33. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். துயரப்பட்டார். ஆவியிலே கலங்கி அவர்களுக்காக அழுதார். துயரப்பட்டார். துயரப்பட்டு கேட்டாரு, அவனை எங்கே வைத்தீர்கள்? அவருக்கு தெரியும் லாசருவை உயிர்ப்பிக்க முடியும், லாசரை குணமாக்க முடியும். மரித்தே போயிருந்தாலும் அவனுக்கு உயிர் கொடுக்க ஆண்டவரால் முடியும். ஆனா என்ன தெரியுமா? அவங்க கூப்பிடணும், அவங்க கூப்பிடணும். அவனை எங்க வச்சீங்கன்னு போது, ஆண்டவரே வந்து பாருங்க என்று சொன்னாங்க. இன்னைக்கு கண்ணீரோட ஆண்டவரை கூப்பிடுவோமா? நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை கூப்பிடுவோமா? ஆண்டவர்கிட்ட மோதக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த கல்லில் மோதுறவன் நொறுங்கி போவான். நம்ம அவர் எல்லாத்துக்கும் வாழ்வு கொடுக்கிறவர், ஜீவனே கொடுத்தவர். அவர்கிட்ட நம்ம மோத வேண்டாம். அவர் கூப்பிட்டாங்க, நீங்க வந்து பாருங்க. அவர் போனவன செஞ்ச காரியம், லாசருவே நீ வெளியே வா, உயிர்ப்பித்து கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுடைய கண்ணீரை சந்தோஷமாய் மாற்றினார். அவளுடைய துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றினார். இயேசு நகரத்துக்காக மாத்திரமல்ல, ஒரு தனி நபருக்காகவும் அவர் துயரப்பட்டு அழுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. சில நேரங்கள்ல நமக்கு பல நெருக்கங்கள் வரலாம். ஆனா நெருக்கங்கள் வரும்போது நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. சீஷர்கள் படகுல போகும்போது இயேசு படுத்திருந்தார். சீஷர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே நாங்க மடிந்து போறோமே, உமக்கு கவலை இல்லையா? நெருக்கத்துல கூப்பிட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீங்கன்னு சொல்லி எழுந்து கடலையும் காற்றையும் அதட்டினார். கடலிலே அமைதி உண்டாயிற்று. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல அந்த மாதிரி குடும்பத்துல போராட்டங்கள், சண்டைகள், சஞ்சலங்கள் வருதா? கர்த்தரை கூப்பிடுவோம். நெருக்கத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் 24வது அதிகாரம் மத்தேயுல கூட பார்க்கும்போது சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உம்முடைய முடிவுக்கும் என்ன அடையாளம்? ஆண்டவர் சொன்னார், சண்டை, யுத்தங்கள், மனுஷனுக்கு விரோதமா மனுஷன், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், இதெல்லாம் வரும்போது நான் வந்துட்டேன், சமீபமா வந்துட்டேன். முடிவு எப்ப வரும்? எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இந்த காரியங்கள் தீவிரமாய் நடக்கு. நமக்கு என்ன ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும், என்ன ஒரு காரியங்கள் இருந்தாலும், நம்ம நெருக்கப்படும் போது ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம். நம்ம வாசிக்கிறோம் மார்க் 10:51 பர்த்திமேயு என்ற ஒரு குருடன், கண்ணு தெரியாம இருந்தான். ஆண்டவர்கிட்ட வந்தான். ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் சொன்னா, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. நல்லா கேட்டான், சரியா கேட்டான். அவன் ஒரு பிச்சை எடுத்துட்டு தான் இருந்தான். ஆனா ஆண்டவரே எனக்கு ஒரு பங்களா கொடுன்னு கேட்கல, எனக்கு ஒரு வீடு கொடுன்னு கேட்கல, சரியானதை கேட்டான். ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க. நீங்க நெருக்கமான இருக்கிற சூழ்நிலையில நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக கண்ணீர் விடுகிறவர். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக துயரப்படுகிறவர். அவர் சாதாரணமானவர் இல்ல. எங்கேயோ மேல இருக்கிறாரு, அவரை போய் நம்ம பார்க்கணும். அவர் நம்ம அருகிலே நிற்கிறார்.
அல்லேலூயா. நம்ம அருகில இருக்கிற, நமக்கு ஏத்தாப்புல இருக்கிற, நம்ம பக்கத்துல இருக்கிற, ஏன் நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டே இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க சோர்ந்து போக வேணாம், நீங்க விரக்தி அடைய வேணாம். ஐயோ நான் ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படி இல்ல. நமக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க நல்ல தைரியமா சொல்லலாம், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கீங்க, நீங்க எனக்காக யாவையும் செய்வீங்க, என்னுடைய கண்ணீரை துடைப்பீங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்க, உன் கண்ணீரை நான் துடைத்து உன் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நான் முற்றிலும் மாற்றி போடுவேன். சில நேரங்கள்ல நிந்தை என்பது உங்களை குறிச்சு யாரும் நிந்தையா நினைக்க மாட்டாங்க. நான் ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்லுறேன். ஆண்டவர் சொன்ன ரகசியம் இது, ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்களுக்கு ஒரு பாடுகள் வந்தா, உங்களுக்கு ஒரு உபத்திரவம் வந்தா, அந்த பாடுகளும் அந்த உபத்திரவங்களும் அது மற்றவங்களுக்கு நிந்தையா இருக்காது. ஏன்னா அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரிய உறவு. தேவன் சில சிலுவைகளை அனுமதித்தால் அதை நீங்கள் பாக்கியவானாய் தூக்கணும். ஆனா நீங்களே எனக்கு நிந்தையா இருக்கு, நீங்களே எனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லி உங்களை நீங்களே வருத்தி கொண்டா அதுக்கு ஆண்டவர் பொறுப்பல்ல. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது புரிஞ்சுச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு ஆதாரம் வேதத்துல இருக்கு. அதனால நான் உங்களுக்கு இதை சொல்றேன். ஆதாரம் வேணும்ன்றவங்க என்கிட்ட அப்புறமா கேளுங்க, ஏன்னா நேரம் ஆகி போச்சு. நிறைய காரியங்கள் ஆதாரம் இருக்கு. ஏன்னா நான் நிந்தையா இருக்கு, நான் அவமானமா இருக்கேன். என்ன யோபுக்கு வராத நிந்தையா? யோபுக்கு வராத பாடுகளா? யோபுக்கு வராத பிரச்சனைகளா? அவர் எங்கும் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன் என்றுதான் பாடல் இருக்குது. இப்ப வர்ற பாட்டெல்லாம் வேற மாதிரி வந்துருச்சு. ஆனா அந்த காலத்துல பாட்டெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அப்படிதான் இருக்கு. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் மாகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். அப்படிதான் பாட்டு இருந்துச்சு. தந்தை நண்பர் உற்றார் உறவினரா இயேசு இருக்கிறாரு. எனக்கு என்ன நிந்தை இருந்தாலும் அதை தாங்கி நான் மேன்மை சொல்லுவேன். அந்த நிந்தை உங்களுக்கும் அவருக்கும் உரியது. ஓன் காம்ப்ளெக்ஸ். மற்றவங்க உங்களை குறிச்சு நான் ஒரே நிந்தை தான். தப்பு பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அட்டிமை பொண்டாட்டி மேல ஆசைப்படக்கூடாது, திருடக்கூடாது. இதுல நிந்தை வந்தா அவமானம். கர்த்தருக்காக நிந்தை சுமப்பீர்கள் என்றால் அதை பாக்கியம் என்று எண்ணுங்க. கடைசியாக நிறைவான ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. அல்லேலூயா என்று விளம்பினது. இங்கேயும் கர்த்தர் தான் சொல்றார். ஆமென். உங்க கண்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து உங்கள் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் மாற்றி போடுவேன், கர்த்தர் இதை சொன்னார். அதேதான் இங்கேயும். என்னன்னா அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நேற்றைய காரியம் நேத்தோட போயிருச்சு. அதை திரும்ப இன்னைக்கு தூக்கிக்கிறாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. உன் துக்கம் மாறிடுச்சு, உன் கண்ணீர் மாறிடுச்சு, உன் வேதனை மாறிடுச்சு. உன்னுடைய கண்ணீரை நான் தொடச்சிட்டேன், உனக்கு நான் புது வாழ்வு வச்சிருக்கேன். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார்னா கர்த்தரே அதை செய்வார். ஆமென். ஏன்னா அவரே ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. நாம் எழுந்திருப்போம்.